ஹே காய்ஸ், லாஸ்ட் வீடியோல மிஸ்டர் ஜங் நம்ம நிறைய மேன்ஷனுக்கு வந்திருப்பாரு. எதுக்காக வந்திருக்காரு, இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். மிஸ்டர் ஜங் நம்ம நிறைய பார்த்து பேசிட்டு போற மாதிரி காட்டுறாங்க. உடனே லீ சங் வந்து எதுக்காக இவர் வந்துட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறதான் தெரியுது. நம்ம வாங் ஒரு ஃபேமஸான டியூட்டர், அதாவது இந்த பணக்கார பசங்களுக்குலாம் பாடம் சொல்லி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஹை கிளாஸ் டீச்சர்னு வச்சுக்கோங்களேன். வாங் நம்ம நிறைய மேன்ஷன்ல இருக்கிற விஷயம் கேள்விப்பட்டுதான் இப்ப மிஸ்டர் ஜங்கே வந்து நம்ம வாங்க அவர்கிட்ட வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லி ஒரு இன்வைட் மாதிரி பண்ணிட்டு போறாரு. அதுவும் இவனுக்கு ஒரு நாள் சேலரியே 20,000 கொடுக்கறதா பேசிட்டு போறாரு அப்படின்னு சொன்னதும் இதெல்லாம் கேட்ட லீ சங், இதாண்டா இவனை இங்க இருந்து அனுப்புறதுக்கு சரியான நேரம் அப்படின்னு வாங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது, நல்ல சேலரி, இந்த ஒர்க்குக்கு போக சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இவனா கொஞ்சம் கூட அசராம நம்ம லீ சங்க உஷார் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இது சரிப்பட்டு வராது அப்படின்னு லீ சங் அங்க வந்து கிளம்பிட, இப்ப அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம யூசேவோட அப்பா சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு மொட்டை மால்ல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஜின்ன காட்டுறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்த நானி ஜின்னு இப்படி தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, உன்னை பார்க்கவே ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன நடந்துச்சு, இதனால அம்மா கிட்ட சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும், அம்மா நம்ம மறுபடியும் பழைய சிட்டிக்கே திரும்பி போயிடலாமா, எனக்கு கல்யாணம் எல்லாம் ஆகாது போல அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுறா. உடனே நானியும், ஏன் அப்படிலாம் பேசுற, உனக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, இல்ல திறமை இல்லையா அப்படின்னு பேச்சு எடுக்க, வயசு இல்ல, முக்கியமா நம்ம கிட்ட வசதி இல்லம்மா அப்படின்னு சுத்தி வலிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கா. இப்போ உண்மையா உனக்கு என்னதான் நடந்துச்சு, கொஞ்சம் தெளிவா சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேக்குறப்பதான் ஜின் நம்ம யூசேவோட மாற்றையே சொல்றா. இப்பதான் நானிக்கே இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்மே ஆகுது. ஆனா என்ன பிரயோஜனம், வெறும் நம்மளோட ஃபேமிலி ஸ்டேட்டஸை வச்சு எனக்கு பிடிச்ச ஒருத்தரோட வாழ்ற வாய்ப்பு கூட கிடைக்காது போல அப்படின்னு சொல்லி ஜின் அழ ஆரம்பிக்க, வழக்கமா எல்லா பேரண்ட்ஸும் சொல்ற மாதிரி கவலைப்படாத, உனக்குன்றதா அது கண்டிப்பா உனக்கு தான், உன்ன மாதிரி பொண்ணலாம் வேணான்னு சொல்றதுக்கு அவங்க தான் ஃபீல் பண்ணணும், நீ அழாதமா அப்படின்னு சொல்லி நம்ம நானி தான் இப்ப கொஞ்சம் நம்ம ஜின்ன சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில பார்த்தா இவன் என்ன நினைச்சானே தெரியல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜங் கிட்ட ஒர்க்ல ஜாயின் பண்றதுக்காக கிளம்பிடுறான். நல்ல வேளை ஒரு வழியா அவன் கிளம்பிட்டான் அப்படின்னு நம்ம லீ சங் சந்தோஷப்பட, போறப்ப கூட சும்மா இல்லாம, லீ சங் நீ ரொம்பவே நல்ல பொண்ணு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம ஃபியூச்சர்ல கண்டிப்பா மீட் பண்ணலாம் அப்படின்னு இவன் மனசுல இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்துல நம்ம லீ சங்கே வாங்க லைட்டா மிஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. போறப்ப நானே கிட்ட மியூசிக் சம்பந்தப்பட்ட ஒரு புக்கை கிஃப்டா கொடுத்துட்டு போக, அதை கூட லீ சங் உங்களுக்கு படிக்க தெரியுமா, அதனால நான் இதை வச்சுக்கிறேன் அப்படின்னு ஆசையா நம்ம நானி கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுறா. இப்படியா நம்ம லீ சங்க்கும் வாங் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இங்க அப்படியே மார்க்கெட்ல பார்த்தா ஸ்பிரிங் ரிவர் ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஃபேமஸான டான்சரை வச்சு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று நடக்க போகுது போல. அதுக்காக அங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் அவங்க ஆளோட சேர்ந்து அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்க டிக்கெட் வாங்கிட்டு இருக்கானுங்க. இப்ப அந்த கும்பலோட தான் நம்ம லூவும் நானியோட ஃபேமிலிக்கு நல்லா மட்டும் மாட்டிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டே பேலனோட சேர்ந்து அந்த பர்ஃபார்மன்ஸை பாக்குறதுக்கு டிக்கெட் வாங்குறதுக்காக நின்றுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பேலன் மட்டும் தனியா போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வரதை பார்த்த நானி, லூ எங்க, நீ மட்டும் ஏன் தனியா போய் இவ்வளவு காய்கறி வாங்கிட்டு வர அப்படின்னு விசாரிக்க, பேலனும் லூ டிக்கெட் வாங்க போயிருக்கான் அப்படிங்கறத மறைச்சிட்டு, அது வந்து அவருக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதான் வர ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அப்படின்னு சமாளிச்சிட்டு இருக்கா. அப்பதான் அந்த பக்கமா நம்ம லிங் ரொம்பவே சந்தோஷமா வந்துட்டு இருக்க, லூக்கு உடம்பு சரியில்லையா, அதனால இன்னைக்கு பேரனுக்கு வீட்டு வேலை எல்லாத்துலயும் நீயே கூட வந்து ஹெல்ப் பண்ணு, பேரன் மட்டுமே இந்த வீட்டுல கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணுமா, நீங்களும் எல்லாத்தையும் பழகிக்கோங்க, இனிமேல் நீங்களும் வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்க்கணும், அப்புறம் என்னை ஏமாத்திட்டு வெளில எங்கேயும் போக முயற்சி பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம லிங்கையும் வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்க்க சொல்லிட்டு வான் பண்ணிட்டு போறாங்க. இங்க பார்மசில பார்த்தா நம்ம ஜென் இருக்கார்ல, அவரும் ஸ்பிரிங் ரிவர் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காரு போல. இப்ப லீ சங் கிட்ட போயிட்டு ஸ்பிரிங் ரிவர் ரெஸ்டாரண்ட்ல டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நடக்க போகுதுல்ல, இன்னைக்கு உங்க அம்மா ஃப்ரீயா அப்படின்னு கேட்க, நான் ஒண்ணு எங்க அம்மா இல்லையே, அவங்க ஃப்ரீயா இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட, ஜென்னும் புரியுது புரியுது, நானே போய் நானி கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக, இப்ப ஜென்னோட பார்மசிக்கு புதுசா ஒரு லேடி வராங்க. அந்த லேடி ஜென்ன பார்த்து ஜென் அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஜென்னு திரும்பி பார்த்துட்டு, நானா, நீயா, நீ எப்ப இங்க வந்த, இங்க வரதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு தடவை இன்ஃபார்ம் பண்ணிருக்க கூடாது, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு ஜென் ரொம்ப விழுந்து விழுந்து கவனிக்கிறத பார்த்துட்டு, சித்தப்பா இங்க கொஞ்சம் வரீங்களா, யார் இது அப்படின்னு கேட்க, இவங்கதான் என்னோட கசின், உங்களோட ஆன்டிமா, அப்புறம் இதான் லீ சங் அப்படின்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அந்த அம்மாவும் லீ சங்க பார்த்துட்டு, இதான் லீ சங்கா, இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டா அப்படின்னு நல்லா தெரிஞ்சவங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க.
ஆனா லீச்சனுக்கு தான் இவங்க யாரு அப்படின்னே சுத்தமா ஞாபகம் இல்ல. அப்பதான் சென் நானா கிட்ட, ஆமா எங்க உன்னோட ஹஸ்பண்ட், அவர் வரலையா, நீ மட்டும் தனியா வந்திருக்க அப்படின்னு கேக்குறப்பதான் அவரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாரு. இப்ப எனக்கு கூட உடம்பு முடியல, அதான் இங்க இருக்கிற டாக்டரை பாக்குறதுக்காக வந்திருக்கேன். ஆனா இங்க தங்குறதுக்கு தான் ரூமே இல்ல. இங்க இருக்கிற எல்லா ஹோட்டல்லையுமே ரூம் ஃபுல் புக்கிங்ல இருக்கு. இப்ப எனக்கு தங்குறதுக்கு இடமே இல்ல அப்படின்னு சொல்ல, ஆமா ஆமா, இங்க ரொம்பவே ஃபேமஸான ஒரு டான்சர் வராங்க. இன்னைக்கு ஈவினிங் அவங்க பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனால இங்க இருக்கிற எல்லா ஹோட்டல்லையுமே ரூம் ஃபுல் புக்கிங்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சென்ன சொல்லிட்டு இருக்காரு. உடனே லீச்சங்கும், இந்த அம்மா அங்கேயே டேரா போட்டுற போகுது அப்படின்னு பக்கத்துல இருக்கிற கோயில்ல கூட ஸ்டே பண்றதுக்கு நிறைய இடம் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். நீங்க ஏன் அங்க செக் பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னதும் இந்த அம்மா போடுது பாருங்க ஒரு ஆக்டிங். ஜென், நீ இந்த இடத்துல தானே தங்கி இருக்க, பரவாயில்ல நீ இங்கே தங்கிக்கோ, நான் வேணா அனாதை மாதிரி அந்த கோயில்ல போய் தங்கிக்கிறேன், நான் அங்கே செத்து போயிட்டா கூட யாரும் எனக்காக வராதீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புற மாதிரி ஆக்டிங் பண்ண நம்ம சென்னுக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. அறிவுகிட்ட மாதிரி பேசாத, நீ அந்த கோயிலுக்குலாம் போவேனா, நீங்க தங்குறத பத்தி நான் வேணா நானி கிட்ட பேசி பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இங்க மேன்ஷன்ல பார்த்தா நானி சொன்ன மாதிரியே லிங்க் பேல எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த வேலையெல்லாம் அவளுக்கு புதுசா இருக்கிறதுனால சரியா இந்த வேலையுமே பண்ண வரல. அதனால பரவாயில்ல லிங்க், நானே பாத்துக்கிறேன், வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பண்ணு அப்படின்னு சொல்லி பேரன்னு சொல்ல, அப்பதான் வெளியில இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து சிக்னல் வருது. உடனே லிங்கும், அக்கா நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செவுத்து மேல ஏறி பார்த்தா இவனுங்க 2 பேரும் ஹண்டிங் பண்றதுக்காக போறானுங்க போல. பாஸ் நீங்களும் வாங்க, கூடவே நம்ம ஃபெய்யையும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல ஃபெய்யுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பேரனுக்கு வீட்டு வேலை எல்லாத்துலயுமே நானும் ஹெல்ப் பண்ணணும், வீட்டை ஃபுல்லா கிளீன் பண்ற வேலை வேற எனக்கு இருக்கு, அதனால நம்ம அப்புறம் பார்க்கலாம், இப்ப நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. எங்க பார்த்தா நம்ம ஜென் நானாவை கூப்பிட்டு நானி கிட்ட பேசுறதுக்காக வந்துட்டு இருக்காரு. நானாவும், இவ்வளவு பெரிய இடத்துல வாழ்றீங்க, அப்புறம் நீயும் நானியும் ஒரே இடத்துல தங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதும் அதுக்குள்ள நம்ம ஜென்னுக்கு வெக்கம் தாங்க முடியல. என்ன போசுக்குன்னு இப்படி கேட்டுட்ட, நான் அங்க தங்கியிருக்கேன், நானே இங்க தங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த பக்கமா வந்த லீச்சங்கும், என்ன சித்தப்பா உங்க ஸ்வீட் ஆட்டா அப்படின்னு நானாவை பார்த்து கேட்க, ஐயோ அப்படிலாம் இல்ல, இது என்னோட கசின் உன்னோட ஆன்டி நானா. அதே போல நானா கிட்டையும் இதுதான் நானியோட 4th பொண்ணு லிங் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இப்ப லிங் என்ன கூப்பிட்டு, என்ன சித்தப்பா எங்க அம்மாவை கழட்டி விட எதுவும் பிளான் பண்றீங்களா அப்படின்னு சொல்ல, அட என்னம்மா நீ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதும், ஓகே ஓகே உங்களை நம்புறேன், அப்புறம் ஆண்டி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்கம் அங்க வந்து கிளம்பிட இவங்களும் நானே பாக்குறதுக்காக அங்க வந்து கிளம்பிட்டு இருக்க. அப்ப கால் தடிக்கி விழுற மாதிரி நம்ம ஜென் மேல நானா விழுந்துட அங்க ரைட்டா நம்ம நானி வந்துடுறாங்க. உடனே ஜென்னும், இதனோட கசின், ஆமா ஆமா என்ன ஞாபகம் இருக்கா, நான் தான் நானா அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே கிச்சன்ல பார்த்தா லிங்க் பிளன் கிட்ட, உனக்கு ஒண்ணு தெரியுமா, சித்தப்பா ஒரு லேடியை கூட்டிட்டு வந்திருக்காரு, ஆன்டி நானாவா, உனக்கு யாராவது அப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, பேலனும் ஆன்டி நானாவா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு, இல்லையே எனக்கு யாரையும் அப்படி ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சைட்ல நம்ம லிங்க் வேற காய்கறியே ஏதோ கடப்பாறைய வச்சு வெட்டுற மாதிரி பயங்கரமா வெட்டிட்டு இருக்கா. இத பார்த்து பயந்த நம்ம பேலனும், லிங் உனக்கு எதுவும் வெளில போகணும்னு ஆசை இருந்தா போயிட்டு வா, நான் அம்மா கேட்டா நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட, இந்த ஒரு வார்த்தைக்காக தானே நேரமா வெயிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி பயங்கர சந்தோஷத்தோட நல்ல அக்கா அப்படின்னு சொல்லி பேலனுக்கு ஒரு முத்தெல்லாம் கொடுத்துட்டு நம்ம லிங்கம் வந்து கிளம்பிடுறா. இங்க நானி ஜென் அப்புறம் நானா எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த நானாக்கு ஜென் மேல சின்ன வயசுல இருந்தே ஒரு கண்ணு போல, அதனால ஜென்னும் நானும் அப்படி இப்படின்னு சின்ன வயசு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க நம்ம நானிக்கு லைட்டா காண்டாயிடுது. இப்ப தங்குறதுக்கு ரூம் வேணும் அவ்வளவுதானே, வாங்க கிளம்புனதுனால இப்ப லிங்கோட ரூம் காலியா தான் இருக்கு, அதனால அங்க தங்கிக்கோங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நம்ம நானி எங்க கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் லிங்கோட ரூம்க்கு போனா அங்க பேலன் வந்து புது கெஸ்டுக்காக பெட்லாம் வந்து கொடுத்துட்டு போக வந்தா, அப்ப வேணும்னே நானா சென்னும் நானும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணிருக்கோம், அதனால நாங்க 2 பேரும் கொஞ்சம் பேச விரும்புறோம், இங்க இருந்து கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு அவளே அனுப்பி விட்டுடுறாங்க. அப்படி என்னடா பேச போகுது அப்படின்னு பார்த்தா, சென் கிட்ட எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, உன்கிட்ட ஒரு 10,000 இருந்தா கடனா தாய அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு சென்னும், என்கிட்ட பணம்லாம் இல்லம்மா, நானே நானே கிட்ட தான் கேட்கணும், கேட்டுதான் உன்கிட்ட கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, இது உங்க பார்மசி உங்க பணம், அப்புறம் ஏன் இதுக்கெல்லாம் போயிட்டு நீங்க நானி கிட்ட கேட்கணும், உங்களுக்கும் நானிக்கும் இடையில ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்பதான் சென்னும் இவர் எப்படி இங்க வந்தாரு, என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. இந்த அம்மாவும் நடந்த எல்லா கதையும் கேட்டுட்டு இப்ப 2 பேருமா சேர்ந்து நானி கிட்ட பணம் கேட்கறதுக்காக போறாங்க.
அங்க பார்த்தா நானி கிட்ட இவங்க கேக்குற மாதிரி 10,000 பணம் இல்ல. அதனால இருந்த 2,000 பணத்தை மட்டும் கொடுத்துட்டு இதை வச்சு செலவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை வாங்கிட்டு உடனே வெளில வந்துட்டு நானியோட காதுல விழணும் அப்படிங்கிறதுக்காகவே ஜென் கிட்ட இன்னைக்கு மதியம் என்ன ஷாப்பிங் கூட்டு போறீங்களா அப்படின்னு கேட்டு உள்ளார இருக்கிற நம்ம நானிய நல்லா வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் லிங் இருக்கால, பேலன் வீட்டு வேலையை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டதுனால ஃபெய்யவை கூப்பிட்டுட்டு இவங்க 2 பேரும் ஒரு டேட் மாதிரி வெளில வந்திருக்காங்க போல. அங்கிருந்து வரப்பவே அந்த 2 பையலுங்க கண்ணுல மட்டும் சிக்கிடவே கூடாதடா சாமி அப்படிங்கிற மாதிரி சுத்தி முத்தி நல்லா பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கா. அப்ப ஃபெய்யு உனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்கா. இவன் இங்க தனியா நின்று பேசிட்டு இருக்கிறத இங்க சைட்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கிற இவங்க 2 பேரும் பாத்துடுறானுங்க. பாஸ் அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவங்க கூப்பிட, அத்தாடி இவனுங்களா, டேய் என்னடா பண்றீங்க இங்க? ஏதோ ஹண்டிங் போறேன் அப்படின்னு சொன்னீங்க, போலையா அப்படின்னு கேட்க, இவனுங்களும் பாஸ் நீங்க வரலன்னு சொல்லிட்டீங்களா, அதான் நாங்களும் எங்க பிளானை மாத்திட்டோம். சரி நீங்க என்ன பண்றீங்க? வீட்டை கிளீன் பண்ணணும்னு சொன்னீங்க, கிளீன் பண்ணலையா? ஆமா ஆமா, அதுக்காக தான் விளக்கமாறு வாங்க வந்தேன். எங்க விளக்கமாறு? இன்னும் வாங்கல, இனிமேல் தான் வாங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்க. இவனுங்களா அப்ப வாங்க பாஸ் போய் விளக்கமாறு வாங்க போலாம், இன்னைக்கு உங்களுக்கு நாங்களும் ஹெல்ப் பண்ண போறோம் அப்படின்னு இவனுங்களும் கூடிய தோத்திக்கிறானுங்க. சோ இப்படியே இந்த பாட்டு முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.